அஜித் எஸ்கேவுக்கும் கூட்டம் வரும். சீமான் எதிர்க்க இதுதான் காரணம். வணக்கம் செய்தி புனலேயர்களே. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ரசிகர்களுக்கு தளபதி டிவிகே என்பதை தவிர வேறு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிறார்கள் எனவும், அஜித் சிவகார்த்திகேயன் என யார் கூப்பிட்டாலும் கூட்டம் வரும், வெறும் திரை கவர்ச்சியை வைத்து மட்டும் அரசியல் செய்துவிட முடியாது என நாம் தமிழர் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்தி மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் பாரபத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பேசிய விஜய் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில தலைவர்களை விமர்சித்து பேசினார். இதையடுத்து திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோர் விஜயை கடுமையாக விமர்சிக்கின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் இடும்பவனம் கார்த்தி விஜயை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்து உள்ள பேட்டியில், விஜய் குறிவைத்து பத்திரிகைகள் ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறார்கள். இது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. விஜயிடம் 20%, 30% வாக்குகள் இருக்கிறது என்பது கற்பனை வாதம். இது பல பத்திரிகையாளர்களின் விருப்பமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி விஜய் குறித்து 4 நாட்கள் விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? பணம் பெற்றுக்கொண்டுதான் இவ்வளவையும் செய்கிறார்கள். ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு திமுக, பாஜக பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் நாம் தமிழரை எதிர்க்கிறார்கள். அதற்காக விஜயை ஆதரிக்கிறார்கள். ஆனால் கள யதார்த்தம் என்பதை உணர வேண்டும். விஜய் மட்டுமல்ல, அஜித் அழைத்தாலும் சிவகார்த்திகேயன் அழைத்தாலும் கூட்டம் வரும். இதற்கு முன்னர் கட்சி ஆரம்பித்த டி. ராஜேந்தர், சரத்குமார், கார்த்திக் போன்றவர்கள் என்ன ஆனார்கள்? விஜய் கட்சி ஆரம்பித்த பின் பல தேர்தல்களை புறக்கணித்தார். அப்படியென்றால் அந்த தேர்தல் விஜய் ஆதரவு வாக்குகள் என்னவானது? வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு மக்களை திசை திருப்புவதை ஏற்க முடியாது. அதனால்தான் முதலில் விஜய் ஆதரித்த சீமான் தற்போது எதிர்க்கிறார். எந்த விஷயங்களுக்கு விஜய் முதலில் குரல் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். தூய்மை பணியாளர்களை தனது அலுவலகத்திற்கு வரவைத்து பார்ப்பதுதான் அரசியலா? கேரளாவில் முல்லை பெரியாறு விவகாரம், கர்நாடகாவில் காவிரி விவகாரம் என எந்த விவகாரத்திற்கு விஜய் குரல் கொடுத்திருக்க வேண்டும்? கேரளா, கர்நாடகா பிரச்சனைகளில் குரல் கொடுத்தால்தான் தன் படம் அங்கெல்லாம் ஓடாது என முக்கிய பிரச்சனைகளை விஜய் தவிர்த்து வருகிறார். விஜயை பொறுத்தவரை அரசியலற்ற கூட்டம், கொள்கை இல்லாமல் வெறும் தளபதி தளபதி என்ற முழக்கம் மட்டுமே இருக்கிறது. விஜய் சடங்கு அரசியல் செய்கிறார். அதனால்தான் சீமான் விஜயை எதிர்க்கிறார். இதில் தனிப்பட்ட எந்த விவகாரமும் கிடையாது என கூறியிருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.